வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 12 நாள் 22 திங்கள்கிழமை அக்டோபர் 6, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் வானத்தில் தோன்றும் நட்சத்திரங்கள், மின்மினி போல் பூச்சிகள் அல்ல. அதற்கென தனி உலகம் உண்டு. அதற்கான பொறுப்புகள், கடமைகள் உண்டு. அது உலகளாவியது என்பதை நினைவுபடுத்தி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. சமூக உணர்வு ஓங்கி நிற்கும் ஈரோடு மாவட்டம். ஆதரவற்ற மாணவர்களுக்கான அன்பு இல்ல புதிய கட்டிட திறப்பு விழாவில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அக்டோபர் 5, 2025 ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட தியாகி கிருஷ்ணய்யர் மாணவர் தங்கும் விடுதியை 100 வயது நிரம்பிய காந்தி கிராமம் மதிப்பிற்குரிய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காலை 10 மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. அடுத்ததாக அழகான மகாத்மா காந்தி திருவுருவ சிலையை VP குணசேகரன் திறந்து வைத்தார். தலைமை ஆசிரியர் சிவகாமி அனைவரையும் வரவேற்றார். தொடக்க உரையாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி IAS அவர்கள், அடுத்து குக்கு நாடக குழுவின் ஒரு சிறிய நாடகம், சக்தி மசாலா நிறுவனர் திரு துரைசாமி அவர்கள் வாழ்த்துறையில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு அவர்களை பாராட்டியதோடு விடுதியின் வளர்ச்சிக்கு 5 லட்சம் தருவதாக அறிவிப்பு செய்தார். அவரை தொடர்ந்து கோபி சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி விடுதி வளர்ச்சிக்கு 1 லட்சம் தருவதாக கூறினார். அவரை தொடர்ந்து அக்னி ஸ்டீல்ஸ் இயக்குனர் உயர்திரு தங்கவேலு அவர்களின் சிறப்புரை. அடுத்து காந்தி கிராமம் பல்கலைக்கழகம் முன்னாள் பேராசிரியர் நல்லூர் வட்டம் வழிகாட்டி திரு பழனித்துறை அவர்கள், மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் வாழ்த்துரையினை தொடர்ந்து சுபி தளபதி அவர்கள் லட்சுமணன் ஐயரின் வாழ்க்கை வரலாற்றில் பலவற்றை பகிர்ந்து கொண்டார். அடுத்ததாக நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் பேசுகையில், விடுதியில் உள்ள மாணவர்களை உயர்திரு தங்கவேலு அவர்களின் விருப்பப்படி மாணிக்க மாணவர்களாக உருவாக்க நல்லூர் வட்டம் பொறுப்பு ஏற்பதாக கூறினார். மற்றும் நன்கொடை அளிக்கும் பழக்கத்திற்கு மாறாக பொறுப்பு ஏற்றுக்கொண்டால் சிறப்பு என்று பேசினார். நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பை வழங்கப்பட்டது. லட்சுமணன் ஐயர் அவர்களின் பேத்தி மகாகவி பாரதியாரின் பாடலை பாடினார். பிறகு லட்சுமணன் ஐயர் மகன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். நிகழ்ச்சி முழுவதும் மதுநிலா அவர்கள் தொகுத்து வழங்கினார். லட்சுமணன் ஐயர் விடுதி புதிய கட்டட திறப்பு விழாவில் நல்லூர் வட்டம் வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம், தி சென்னை சில்க்ஸ் இயக்குனர் திரு விநாயகம், ஒளிரும் ஈரோடு சின்னசாமி, தங்கவேலு அவர்களின் குடும்பத்தினர் என ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் என்று ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் திரு கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஈரோடு மாவட்டம் கூகலூரில் நேரடி வார கூடுதல். ஈரோடு மாவட்டம் கூகலூர் ஓர் பேரூராட்சி. இங்கு பேரூராட்சி அளவில் 100 துறைகளின் செயல்பாடுகளின் மூலம் வலுவான கட்டமைப்பை உருவாக்க ஒரு குழு உருவாகியுள்ளது. இக்குழு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு சந்தித்து கலந்து ஆலோசித்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். நேற்று அக்டோபர் 5 மாலை நடைபெற்ற சந்திப்பில் படிப்படியாக 100 செயல்பாடுகளும் நடைபெற வேண்டிய அவசியத்தை நல்லூர் வட்டம் பாலு விளக்கினார். தாம் பிறந்த மண்ணில் நல்லூர் வட்டத்தின் இந்த பணி தொடங்கி இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு தெரிவித்தார். மேலும் அக்டோபர் 15 கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவிற்கு 1+10 கொண்ட ஒரு குழு உருவாகி இருப்பதாகவும் மேலும் ஒரு குழு உருவாகி வருவதாகவும் கூகலூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் தீபிகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தஞ்சை மாவட்ட நேரடி சந்திப்பு. அக்டோபர் 10 அன்று தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு மாலை 5:30 மணிக்கு ஆழ்வின் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதனை ஒட்டி அனைவருக்கும் ஆரோக்கிய உணவு சாத்தியமே என்ற தலைப்பில் அறிவின் அருவி நடைபெற்றது. அடுத்து சென்ற மாத அனுபவங்கள், 10 கள பொறுப்பாளரை கண்டறிதல் பற்றி ஆலோசிக்கப்பட்டதில் கட்டுமான தொழில்நல வாரியத்தின் தலைவர் திரு தேவேந்திரன்,
அமைப்புகள் களத்திற்கு பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது என்று தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவசண்முகம் தெரிவித்தார். எரசக்கநாயக்கனூரில் நடைபெற்ற வாராந்திர நேரடி சந்திப்பு அக்டோபர் 4 சனிக்கிழமை எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் 15வது நேரடி வாரக்கூடுதலில் 16 நபர்கள் கலந்து கொண்டனர். ஊரின் வளர்ச்சி பணியில் தெருக்குழாய் சரி செய்த பஞ்சாயத்து ஊழியர்கள் கிஷோர், கிரண், அன்னக்கிளி, கண்ணன் ஆகியோருக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது. மாணவர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக நமது அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரின் உதவியுடன் மாவட்ட கல்வி அதிகாரியை சந்திப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கிராமத்தில் மோகனா பிகாம் CA 2ஆம் ஆண்டு மாணவியின் கல்விக்கு கட்டணம் ரூபாய் 18,000 தேவைப்பட்டதை அறிந்து அனைவரும் பொறுப்பேற்று வழங்க முடிவு செய்யப்பட்டதாகவும், அதிலிருந்த முன்னாள் இராணுவ வீரர் திரு பரமேஸ்வரன் அம்மாணவி கல்லூரி முடிக்கும் வரை மாதம் 1000 வழங்க முன்வந்ததாக கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காஞ்சிபுரம் மாவட்டம் களியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை கடைபிடிக்கும் மாணிக்க மாணவர்கள். தமது வாட்ஸ்அப் குழுவில் 11/11க்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை பற்றி விளக்கியிருந்தபோது அதற்கு பதிலாக அவர்கள் செய்திருந்த குரல் பதிவை பதிவு செய்துள்ளார் நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு முயற்சியை முதல் அடியை எடுத்து வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். மிக குறைவான நபர்கள் இருந்தாலும் சரி, எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது, ஒரு இதுக்காக சொல்கிறேன். நல்ல முன்னெடுப்பு இதை எடுத்திருக்கீங்க. இது உளவியல் பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் என்னென்ன நன்மைகளை ஏற்படுத்துங்கிறது நல்லாவே தெரியும். தியானம், அமைதியை வேண்டி ஒருத்தர் பிரார்த்திக்கிறது, ஒரு நபர் ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்திக்கும் போது அவரை சுற்றி இருக்கிற பல பேர்களுக்கு அந்த இம்பேக்ட் ஏற்படும். அது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் அந்த நல்லோர் வட்டத்தில் இருந்து இந்த தியான முறைகளையோ இந்த உலக அமைதிக்காக வேண்டுறீங்களோ அது எனக்கு எண்ணிக்கை தெரியாது. ஆனால் நிச்சயமாக அது ஒரு வேவ் லென்த்தை உருவாக்கும். தமது வாழ்க்கையின் பிரதான நோக்கம் எதிர்கால சந்ததியினருக்காக பசுமையே என்று உளமாற கூறும் மதுரை சோழன் குபேந்திரனுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். இன்று அக்டோபர் 6, 2025 இன்று காலை 5 மணிக்கெல்லாம் நம்மளுடைய பணியை ஆரம்பிச்சிட்டோம். அழகர் கோவில் மெயின் ரோடு, சூரியநகர் கொடிக்குளம் கண்மாய்க்குள்ள மதுரையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் காடு அப்படின்ற ஒரு பெருமை வாய்ந்த இந்த இடத்துல இந்த வெயில் காலங்களில் நிறைய மரங்கள் பட்டு போயிருந்தது. அது எல்லாத்தையும் மீள் உருவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம், காடுகள் என்பது உடனே உருவாயிடாது. தொடர்ந்து அதற்கான பராமரிப்பு கொடுத்தால் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டுருக்கோம். இதை பராமரிக்கிறதுக்காகவே ஒரு வாட்ச்மேன் ஷெட்டு போட்டு சுற்றி வேலி போட்டு அகலி எடுத்து இந்த பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பணி இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவடைஞ்சிடும். காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.